ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்புல இயல் 2ல இலக்கணத்துல முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் பத்தி பார்க்க போறோம். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். அது என்னதுலானா முதல் எழுத்து, சார்பெழுத்து. அந்த முதல் எழுத்துக்கள்னா என்னதுன்னு பார்ப்போம். முதல் எழுத்துக்கள்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். அப்போ எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 2. அதுல என்ன எழுத்துக்கள்னா முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். அந்த முதல் எழுத்துக்கள் எத்தனைனா அதுனா என்னதுன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்கிறோம். அதோட டெஃபினிஷன் என்னதுன்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கிறது என்னதுன்னா முதல் எழுத்துக்கள் தான். சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள். அந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பார்த்தா 10 வகைப்படும். இந்த முதல் எழுத்துனா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதன்மை காரணங்களா, பின்னாடி வருவதெல்லாம் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள். இதை சார்ந்து வருவதால சார்பெழுத்துக்கள். அது என்னதெல்லாம்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியல்லிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த பாடத்துல நம்ம உயிர்மையும் ஆயுதம் பத்தி தான் பார்க்க போறோம். உயிர்மை, ஆயுதம். உயிர்மை அப்படின்னா மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அதாவது மெய்யெழுத்து 18 இருக்கா, உயிரெழுத்து 12 இருக்கா, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்வதால் தான் உயிர்மை எழுத்து தோன்றுதான். அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் எப்படி இருக்கும்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக. உயிர்மைனா உயிர் மெய்யும், அதோட ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அதோட வரி வடிவம், உயிர்மையோட வரி வடிவம் எப்படி பார்த்தோம்னா மெய்யெழுத்தே ஒத்திருக்கும். அதோட ஒலிக்கும் கால அளவு பார்த்தோம்னா உயிரெழுத்தே ஒத்திருக்கும். இப்போ உயிர்மைனா க அப்படின்னா அதோட கா அப்படின்னா காதன, அது ஆ அப்படின்னு முடியுது, அதனால உயிரெழுத்தே ஒத்திருக்கும். எழுதுறது வரி வடிவம் கா அப்படிங்கிறது எழுதணும், அதனால மெய்யெழுத்தே ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகைகளுள் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. உயிர்மை ஆயுதம் தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. 3 புள்ளி இருக்கும். முப்புள்ளி, இதோட வேறு பெயர்கள் என்னன்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம், கேடயம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையே உடையது. இதுக்கு நுட்பமான ஒலிப்பு முறையே உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், இந்த ஆயுதம் அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்குமா, அதுக்கு பின்னாடி என்னது இருக்கும்னா தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும். ஆயுதம்னாலே சொல்லலோட இடையில் மட்டும்தான் வரும். அந்ததோட எப்படி இருக்கும்னா தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கும், தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றிருக்குமா. சொல்ல இடையில மட்டும் வரும். இது தனித்து இயங்காது, ஆனா இடையில மட்டும்தான் வரும். முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இதையும் நம்ம சார்பெழுத்து அப்படிங்கிறோம். இப்ப என்ன பார்த்திருக்கோம், முதல் எழுத்துக்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். எழுத்துக்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் எழுத்து, சார்பெழுத்துன்னு 2 வகைப்படும். அதே மாதிரி அந்த முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துனா சார்ந்து வரும் எழுத்து தான் சார்பெழுத்து. அது 10 வகைப்படும் சொல்றாங்க. இந்த இதுல முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்கள்னா ஆம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் குருவி,